இந்த கிளாஸில் வந்து நம்ம ஓவர்வியூ ஆஃப் பைத்தான் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிகினர்ஸ் வந்து எப்படி பைத்தான் கற்றுக்கலாம் அப்படின்னு. அதில் வந்து மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இப்போ பிகினர்ஸ் எப்படி கற்றுக்கணுன்னா, இப்போ பேர்ல் பிஹெச்பி எப்படி கற்றுக்கிற மாதிரி ஓப்பன் சோர்ஸ் மாதிரியோ, அதே மாதிரி சின்டாக்ஸ் வந்து அந்த கம்மியாக ஸ்னிப்பெட்ஸ், கோட் ஸ்னிப்பெட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து பைத்தான் எப்படின்னா, இங்கிலீஷ் எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இங்கிலீஷில் எப்படி சின்டாக்ஸ், சிமெண்டிக்ஸ், அந்த பங்க்சுவேஷன் எரர்ஸ்லாம் அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு லைனில் நமக்கு வந்து அவுட்புட் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு நிறைய கோடு தேவையில்லை. அது யார் கண்டுபிடிச்சனா, கைடோ வான் ரோசம். அதாவது இந்த டைனமிக்ஸ், சின்டாக்ஸ், சிமெண்டிக்ஸ்லாம் வந்து இங்கிலீஷோட லிங்க் பண்ணி அவரை தான் கண்டுபிடிச்சாரு. அதில் வந்து இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு. அது வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது வந்து ஆனால் இன்டர்ப்ரெட் மட்டும் பண்ணால் போதும், ரன் டைமில் கம்பைல் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இன்கேப்சுலேஷன் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் எல்லாமே வரும். முன்னாடி ஏற்கனவே நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் பார்த்துருக்கோம். இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணோன்னா, விண்டோஸ், மேக் ஓஎஸ், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு. அதே மாதிரி இது பவர்ஃபுல். வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு, டேட்டா அனாலிசிஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். அது அப்புறம் டெவலப்மெண்ட், டெஸ்டிங் எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்து டிப்ளாய் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து சின்டாக்ஸ் மாதிரி தான். அதாவது ஒரு லைனில் எழுதிட்டாலே அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதில் டேட்டா டைப்னால் இதில் இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டு எல்லா டேட்டா டைப்பும் சப்போர்ட் பண்ணும். மெயினாக இதில் த்ரெட் லைஃப் சைக்கிள் தான் இந்த கான்செப்ட் தான். நியூ, ரன்னிங், டெர்மினேட்டு. அதுக்கப்புறம் இந்த டேட்டா டைப்பை இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு அதெல்லாம் வந்து இம்யூட்டபிள். இப்போ ஸ்ட்ரிங்கெல்லாம் மாற்ற முடியாது. ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங்கு வந்து 5 ஸ்ட்ரிங் இருக்குது, 5 ஆல்ஃபபெட் இருக்குது. அதில் வந்து நம்பர், லெட்டர், சிம்பிள் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து அதில் மாடியூல் வந்து என்னென்னா, ஆட்ரிபியூட், ஃபங்க்ஷன், கிளாஸ், ஆப்ரேட்டர், வேரியபிள் எப்படி ஜாவா, C++ல் வந்து இருக்கோ அதை விட இதில் லைன்ஸ் ஆஃப் கோடு கம்மியாக இருக்கும். கலெக்ஷன், லிஸ்ட், ஆர்குமெண்ட், டியூப்பிள், ஐட்ரேட்டர் எல்லாமே இது சப்போர்ட் பண்ணும். ஆனால் என்ன அட்வான்டேஜ்னால், சிம்பிள், ஈஸி. அதெல்லாம் இப்போ இது டீட்டெயில்டாக வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதுதான் வந்து ஓவர்வியூ ஆஃப் பைத்தான்னா இந்த 10 பாயிண்ட்டு தான். இது வந்து இன்ட்ரோடக்ஷன். அதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறோம். இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான்.